வணக்கம். இப்போவெல்லாம் காதல் ஒரு ஹாயில் ஆரம்பித்து ஒரு டேக் கேர்லாம் முடிஞ்சிருது. ஆனால் ஒரு காலத்தில் காதல் பார்வையில் ஆரம்பித்து உயிரோட உணர்வோடையும் தான் முடியும். மாடர்ன் லவ் வாஸ் ஓல்ட் ஸ்கூல் லவ். மனசை நுறுக்கும் உண்மையான கதை. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அர்ஜுன் மாடர்ன் லைஃப் வாழ்கிற ஒரு பையன். ஃபோன் இல்லாமல் அவனுக்கு வாழ்க்கையே இல்லை. சோசியல் மீடியா தான் அவனோட உலகமே. அஞ்சலி நம்ம ஹீரோயின் சிம்பிளாக இருக்கிற ஒரு பெண்ணு. அவளுக்கு மொபைல் முக்கியம் இல்லை, மனிதர்கள் தான் முக்கியம். அவங்களோட ஃபீலிங்ஸு, அவங்களோட மனசு தான் முக்கியம். இருவரும் ஒரே ஆஃபீஸில் சந்திக்கிறாங்க. முதல் பார்வையிலே அர்ஜுனுக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிச்சிருது. அவள் பார்க்குறது, அவள் சிரிக்கிறது, அவள் தலையை அசைச்சு ஒரு மாதிரிக்கே பேசுவா. அது கேர் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பிடிச்சி போனதுனால அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிச்சிருது அவளை. காதல் ஆரம்பமாகுது. ஒரு நாள் ஹாய், அதுக்கப்புறம் டெய்லி மெசேஜ். காலையில் குட் மார்னிங், சாப்பிட்டியா, நீ இல்லாமல் போர் அடிக்குது இப்படின்னு சேட்டில் ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் காதல் மெசேஜ் காட்ட ஆரம்பிக்கிறான். இமோஜிஸ், கால்ஸ், வீடியோ கால்ஸ் இப்படி பண்ணிகிட்ருக்கான். அஞ்சலிக்கும் அவனை பிடிச்சி போயிடுது. ஆனால் அவள் வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். அவள் கேட்குறா, நான் பிஸாமல் இருந்தாலும் நீ என்ன உணர்வியா அப்படின்னு கேட்குறா. அர்ஜுன் சிரிச்சுட்டே சொல்கிறா, நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், டவுட் எதுவும் இல்லை அப்படிங்கிறான். அப்படியே காதல் வளர ஆரம்பிக்குது. ஒரு நாள் பீச்சுக்கு போகிறாங்க. அஞ்சலி மணலில் ஒரு ஹார்ட் வரைகிறா. ரொம்ப ஃபீலோடு வரைகிறா. அதில் அவங்க 2 பேர்த்து பேரையும் எழுதுறா. இதுதான் நம்ம காதல், சிம்பிள் ஆனால் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிறான். அர்ஜுன் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஸ்டோரியாக போடுறான். கேப்ஷன்ஸ் மை லைஃப்னு வச்சு ரீல்ஸ் க்ரியேட் பண்ணுறான். லைக்ஸ் வருது, கமெண்ட்ஸ் வருது. ஆனால் அந்த நிமிஷம் அவன் ஃபீல் பண்ணவே இல்லை அஞ்சலி வரைஞ்சதை. மெல்ல மெல்ல மாறும் விஷயங்கள். நாட்கள் ஓடுது. எல்லோரும் பிஸியாக ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி அர்ஜுனும் பிஸி ஆகிறான். ஒர்க், ஃப்ரெண்ட்ஸ், அவுட்டிங்ஸ் இப்படின்ட்டு. பிறகு பேசுகிற, மீட்டிங்கில் இருக்க, நாளைக்கு பேசலான்னு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிற மாதிரிக்கு தோணுது. மெசேஜ் குறைய ஆரம்பிக்குது. அஞ்சலி மட்டும் காத்திருக்கிறான். ஆன்லைனில் வந்தவுடன் சாட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அர்ஜுன் ஏதோ மெசேஜ் பண்ணியிருக்கானான்னு. டைப்பிங் வருமானு எதிர்பார்க்குறான். ஆனால் ஒரே சைலன்ஸ் தான் இருக்குது. அவன் மனசு உடைஞ்சு போகுது. ஒரு நாள் அவன் மெசேஜ் அனுப்புகிறா, நான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு உனக்கு தோணுதான்னு. நேரம் கடக்குது, ரிப்ளை இல்லை. அவன் இறுதியில் சொல்கிறான், சரி இப்போ என்ன, நான் பிஸியாக இருக்கேன், டேக் கேர், அப்புறம் அனுப்புகிறேன் அப்படின்னு. அந்த இரவு அவன் ஃபோனை பிடிச்சிட்டு அமைதியாக அழுகிறான். அடுத்த நாள் பெரிய சண்டை. ஒரு நாள் அஞ்சலி, உனக்கு காதல் என்னன்னு தெரியுதான்னு கேட்குறான். அர்ஜுன் சொல்கிறான், காதல்னா மெசேஜ், கால்ஸ், கேர், அதுதான் காதல்னு. அஞ்சலி கண்ணீருடன் சொல்கிறான், இல்லை இது இல்லை, காதல்னா நேரம், அருகில் இருக்கிறது, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறான். அர்ஜுன் கோவத்தில் கத்துறான், இதெல்லாம் பழைய கால காதல், இப்போ எல்லாம் ஃபாஸ்ட்டு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகணும் அப்படின்னு. அந்த அட்ஜஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தையை கேட்டு அவன் மனசே ரொம்ப உடஞ்சி போயிடுது. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பிரேக்கப். அஞ்சலி மெதுவாக சொல்கிறா, எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற காதல் வேண்டாம், என்னை புரிஞ்சுக்கிற காதல் தான் வேணும் அப்படின்னு. அவள் திரும்பி பார்க்காம நடந்து போயிடுறான். அர்ஜுன் அவனை தடுக்கவே இல்லை. ஒரு மெசேஜ் மட்டும், டேக் கேர், அதனோட முடிஞ்சிருச்சு. மாதங்கள் போகுது. அர்ஜுன் வாழ்க்கையில் வழக்கம் போல் போகுது. புதிய நண்பர்கள், புதிய சேட், புதிய ஃப்ரெண்ட்ஸ், புது ஃபேஸ் அப்படின்னு. ஒரு நாள் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தனியாக கொந்திருக்கிறான் அர்ஜுன். அவன் அருகில் ஒரு வயதான தம்பதிகள் கொந்திருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கும். ஆனால் இன்னும் கையை பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க சில ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது வர வரைக்கும் பேசிகிட்ருக்காங்க. வந்தவுடன் கணவன் மெதுவாக சாப்பாட்டை ஊட்டி விடுறாரு ஒய்ஃப்க்கு. மனைவி சிரிச்சுட்டு போதும்னு சொல்லிகிட்டே சாப்பிட்றாங்க. பில் கட்டும்போது கூட மனைவி பர்ஸை எடுக்கிறாங்க. கணவன் சிரிச்சுட்டு சொல்கிறான், நான் இருக்கேன், உனக்கு எதுக்கு கஷ்டம், நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அந்த ஒரு அர்ஜுனை யோசிக்க வைக்குது. உண்மையான புரிதல். அஞ்சலி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. காதல்னா ப்ரெசன்ஸ் அப்படின்னு. அவனுக்கு இப்போ புரியுது, லைக்கை விட லைஃப் முக்கியம்னு, சேட்டை விட நேரில் இருப்பது முக்கியம்னு, ஆன்லைன் அமையான உறவு முக்கியம்னு. வருத்தப்படுறான். அர்ஜுன் ஃபோன் எடுக்கிறான். அஞ்சலியினுடைய சேட் ஓப்பன் பண்ணி பார்க்குறான்.
லாஸ்ட் மெசேஜ் டேக் கேர்னு இருக்குது, டைப் பண்ணுறான். சாரி இப்போ தான் எனக்கு புரியுதுன்னு. ஆனால் அனுப்பலை, டெலீட் பண்ணிடுறான். ஏன்னா லேட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் காதல் கிடைப்பது ஈஸி, ஆனால் உண்மையான காதல் கிடைப்பது ரொம்ப ரேர் தான். நேரம் கொடுங்க, அன்பை காட்டுங்க, அருகில் இருப்பது தான் முக்கியம். மனசை புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ஒரு நாள் நீங்களும் லேட் ஆகிற மாதிரிக்கு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களை கூட இருந்தவங்களும் உங்களை விட்டு போயிடுவாங்க. நீங்கள் எந்த காதலை லைக் பண்ணீங்க? மாடர்ன் லவ்வா இல்லை அந்த ஓல்ட் ஸ்கூல் லவ்வா? உங்களுக்கு எந்த லவ் ஸ்டோரி பிடிச்சிச்சு? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி மனசை தொடும் காதல் கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. நன்றி.